அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஆஃப்ரின் குக்கிங் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கீழே உள்ள தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது வந்து கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய். இந்த நாட்டு கத்திரிக்காய் இன்றைக்கி நம்ம அறுவடை செய்ய போகிறோம். நீட்ட கத்திரிக்காய் அதில் இந்த நாட்டு தக்காளி நிறையா காய்ச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் காயாக இருக்குது. நம்ம பழுத்தோன்னே இதை நம்ம பறிக்கலாம். இது வந்து அவரைக்காய். இது தக்காளி செடி. இது ரோஜாப்பூ வந்து நம்ம நறுக்கி அந்த பதியம் போட்டோம்னா திரும்ப நம்ம ரோஜாப்பூ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு வெளியில் உள்ள பாவக்காய் செடி, சொரக்காய் செடி எல்லாம் வெளியிலையும் இருக்குது. வெளியிலையும் காய்ச்சிருக்கு பாருங்கள். பாவக்காலையும் நிறையா பிஞ்சு இறங்கியிருக்கு. இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. இங்கே ஒரு பாவக்காய். இங்கே ஒரு சொரக்காய் பிஞ்சு விட்ருக்கு. இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் பாவக்காய். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அறுவடை செஞ்சிடலாம். இங்கே இருங்க பீக்கங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்லா பெருசாக இருக்குது. இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்குது. வெளியிலையுமே இது வந்து நிறையா நம்மளுக்கு வந்து காய்ச்சிருக்கு. இந்த சொரக்காய் எவ்வளோ செடி நல்லா படர்ந்து மாடியில் ஏறிடுச்சு. இந்த நம்ம வீட்டு மாடியில் வெளியில் வந்து இந்த மாதிரி டேபிள் ரோஸ் இதெல்லாம் வெளியில் நம்ம வச்சுருக்கோம். இதுவும் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நம்ம அறுவடை செஞ்சிடலாம். பாவக்காய் நிறையா பிஞ்சு விட்ருக்கு. அது வந்து அடுக்கு செம்பருத்தி, ஆரஞ்சு கலர். இது நம்ம வந்து கூலர் ஓடாமல் இருந்துச்சு, அதனால் அப்படியே நம்ம செடி வைக்கலான்னா அதை அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுவும் நாட்டு தக்காளி. இது வந்து வெள்ளை செம்பருத்தி. இது வந்து பாவக்காய் கொடி. இந்த பாவக்காய் நிறையா காய்ச்சிருக்கு. இதை நம்ம இப்போ அறுவடை செஞ்சிடலாம். இது வந்து அவரைக்காய். இது வந்து சொரக்காய் செடி. சொரக்காய் 2-3 பிஞ்சு விட்ருக்கு இப்போ தான். இது மாதுளங்கன்று. இது வந்து கொய்யா, நாட்டு கொய்யா. எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். இது வந்து நாட்டு கொய்யா. இதுவும் கத்திரிக்காய் கன்று. இதில் நிறையா கத்திரிக்காய் கிடக்கு பாருங்கள். எல்லாம் சூப்பராக கத்திரிக்காயெலாம் நல்லா இருக்குது. இதையும் நம்ம இப்போ அறுவடை செஞ்சிடலாம். இதுவும் கத்திரிக்காய் கன்று. இது வந்து நிறையா நம்ம சாம்பல் போட்டிருக்கோம். பூச்சி நிறையா அரிக்குதுங்கிறனால சாம்பல் போட்டிருக்கோம். அதனால் அது ஒயிட் கலராக இருக்குது. இதுலேயும் நல்லா கொத்து கொத்தா கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. இதையும் நம்ம இப்போ அறுவடை செஞ்சிடலாம். அசன் அந்த பாவக்காய் இந்தா, நம்ம வந்து இப்போ அதை அறுவடை செய்ய போகிறோம். இந்த பாவக்காய் இது பண்ணு. இது ஒரு பூக்கன்று. அறுவடை செய். இங்கே எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குன்னு. நம்ம வீட்டு பாவக்காய். இது மாதிரி நீங்களும் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட நீங்களும் செடி வைக்கலாம்.
நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இந்த செடிகளை பார்த்தா எதுவுமே தோணாது, நம்மளுக்கு ஃப்ரீயாகிடும் மனசே. அடுக்கடுக்காக கிடக்கு பாவக்காய். மேலே ஒரு பாவக்காய் இருக்குது. இன்னொரு பாவக்காய் இருக்குது பார். பறி பறி. இப்படி நம்ம கத்திரிக்காயையும் அறுவடை பண்ணிடலாம். இங்கே கத்திரிக்காய் இருக்குது பார். இங்கே 2 இருக்குது. இங்கே 2 இருக்குது. ஒரு கத்திரிக்காய் இருக்குது. ஏன்னா கத்திரிக்காயெலாம் நல்லா எவ்வளோ இது திடமாக இருக்குது. நம்ம நல்லா நிறையா உரம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து மண்ணும் கொக்கோ பிட்டு, வேப்ப முன்னாக்கு, குப்பை உரம் எல்லாம் கலந்து நம்ம வச்சு செடி வச்சோம்னா நல்லா நம்மளுக்கு வந்து செடி நல்லா வளரும். அது மாதிரி நம்ம வடச்சங்கஞ்சி, காய்கறி கழுவுறது, மீன் கழுவுறது எல்லாத்தையும் நம்ம ஊற்றினோம்னா செடி நல்லா நல்லா துளிர்த்து வரும். காய்கள் நம்மளுக்கு நிறையா பிடிக்கும். அந்த கத்திரிக்காய் அறுவடை நிறையா கத்திரிக்காய் நிறையா காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பூச்சிகள் அரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேப்பெண்ணெய் கரைசல் கரைச்சினிங்க நீங்கள் தெளிச்சிங்கன்னா அந்த பூச்சி அரிக்கிறது வராது. அது மாதிரி நீங்கள் காய்கறி நறுக்கிற தோல், முட்டை ஓடு, வாழைப்பழம் தோல் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேயும் கத்திரிக்காய் நிறையா கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே நிறையா கத்திரிக்காய் செடி, அவரைக்காய் செடி, கொத்தரங்காய் இதெல்லாம் நிறையா வச்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி நிறையா சேர்த்து வச்சு உரங்கள்லாம் நீங்கள் வீட்டிலையே இந்த முட்டை ஓடெல்லாம் அரைச்சி தூவுனிங்கன்னா நல்லா காய்கறி வரும். இருந்தாலும் எவ்வளோ காய்கறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வந்து கடையில் காய்கறி வாங்கவே தேவையில்லை. நம்ம வீட்டிலே நம்ம வந்து பறித்து நம்ம காய்கறி ஆனம் காய்ச்சலாம். இந்தங்க இது வந்து நெல்லிக்காய், அரைநெல்லிக்காய் செடி. இதுவும் ஒரு கத்திரிக்காய் கன்று. ஏன்னா இது வாஷிங் மிஷின் வந்து இங்கே விட்டு கெட்டு போச்சு. அதனால் வந்து நாங்கள் அதில் மண், கொக்கோ பீட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி இதில் ஒரு கன்று வச்சுருக்கோம். இது வந்து பலாப்பழம், குட்டையிலே காய்க்கிறது பலாக்கன்று, இது வச்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் இருந்தால் இது மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சு பாருங்கள். பப்பாளி கன்று, நிறையா பப்பாளி இருக்குது. இது முருங்கைப்போத்து. இதுவும் கத்திரிக்காய். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நீட்ட கத்திரிக்காய் எவ்வளோ நீட்டமாக இருக்குன்னு பாருங்கள். இதையும் நம்ம இன்றைக்கி அறுவடை செஞ்சிடலாம். இந்த குட்டி குட்டி பூலாம் அழகாக இருக்குது. இது வந்து பசலைக்கீரை. இதுக்குள்ளே ஒரு ரோஜாப்பு கன்று இருக்குது, தெரியலை. இது பச்சை மிளகா செடி. பச்சை மிளகா நிறையா இருக்குது. இது கொத்தரங்காய் செடி.
இது மருதாணி, பசலிக்கீரை, கனகாமரம். இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் தக்காளி கன்று. நிறையா தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள். நிறையா தக்காளி பிஞ்சு விட்ருக்கு, நிறையா காய்ச்சிருக்கு. இதை பழுத்தோன்னா நம்ம அறுவடை செஞ்சிடலாம். நீங்கள் இங்கே ஒரு பச்சை மிளகா கன்று. இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பைத்தங்காய். இது அவரைக்காய். துளசி செடி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கிட்டும் தக்காளி கன்று இருக்குது. இது புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல அது. இது எல்லாம் கலந்து உள்ளே இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அறுவடை செஞ்ச காய்கறிகள். நீட்ட கத்திரிக்காய், பச்சை மிளகா, குண்டு கத்திரிக்காய், பாவக்காய். அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம வந்து கீழே வச்சுருக்க தோட்டம். தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.